ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு நெல் கொள்முதல் மையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துரைசாமி வழங்கிட கேட்போம். துரைசாமி, வணக்கம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மேலும் விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? என்ன விவரம்? தடப்பள்ளியா மற்றும் அரக்கன்கோட்டை பாசன விவசாயிகள் மூலமாக கோபி, பாரியூர், புதுக்கரை புதூர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 24,500 ஏக்கரில் ஆண்டுதோறும் 2 போக நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த விவசாயிகளுக்கு 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசின் சார்பில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் தனியார் இடங்களிலேயே நெல் கொள்முதல் மையங்களாக செயல்பட்ட நிலையில் அரசு நிலையங்களை மட்டுமே நெல் கொள்முதல் மையமாக செயல்பட அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோபி அருகே உள்ள பாரியூரில் சில கடந்த நாட்களாக செயல்பட்டு வரும் நஞ்சவண்ணம்பாளையம் அரசு நெல் கொள்முதல் மையத்தில் கடந்த போதிய ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக நெல் கொள்முதல் மையத்தில் செயல்பட்ட நிலையில் நெல்லை மூட்டைகளில் அடைப்பதில் தாமதமானது. இந்நிலையில் கோபி பகுதியில் தொடர் மழை காரணமாக பாரியூர் உள்ள நெல் கொள்முதல் மையத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நெல் மற்றும் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்டு உள்ளது. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி துரைசாமி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.